இது ஒரு குட்டி கதை. எல்லாரும் சீட் கைட்லி நல்லா உட்காருங்க, கண்ணத்துல இருந்து கை விடுங்க, சோகமா இருக்காங்க, சிரிச்ச முகத்தோட இருங்க. ஒரு ஊர்ல ஒரு முதலை இருந்துச்சா. யாருமே முதலையை பார்த்துருக்கீங்க? சில்ட்ரன்ஸ் பார்க்ல போனா ஸ்னேக் பார்க்ல முதலை நீங்க பார்க்கலாம், சூழல் நீங்க பார்க்கலாம். அப்போ ஒரு முதலை இருந்துச்சான். அந்த முதலை ஒரு ஆற்றுல நீந்தி வரும். முதல்ல என்ன பண்ணும்? ஆற்றுல நீந்தி வரும். அப்போ அந்த ஆற்றங்கரையில ஒரு அத்தி மரம் இருந்துச்சு. அந்த அத்தி மரத்து மேல ஒரு குரங்கு இருந்துச்சு. அந்த குரங்கு அந்த அத்தி மரத்து பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தது. என்ன சாப்பிட்டுச்சு குரங்கு? அத்திப்பழம். அத்திப்பழங்கள் எல்லாம் சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஒவ்வொரு நாளும் முதல்ல அங்கே போகும்போதெல்லாம் இந்த குரங்கு வந்து அத்திப்பழங்கள் எல்லாம் சாப்பிடணும். அதை பார்க்கும்போது முதலைக்கு ஆசாசையா இருக்குமா. நீ குரங்கு கிட்ட போயிட்டு, நண்பா நண்பா, நீ மட்டும் தினம் தினம் அத்திப்பழங்களை சாப்பிட்ற, எனக்கு கொஞ்சம் கூட ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுச்சான். உடனே என்ன பண்ணாங்கன்னா அந்த குரங்கு மேலேருந்து பறிச்சு கொஞ்சம் அத்திப்பழங்களை முதலைக்கு போட்டுச்சான். உடனே முதலையை என்ன பண்ணிச்சு? அந்த அத்திப்பழத்தை சாப்பிட்டான். இது தினந்தோறும் நடந்துதான். தினந்தோறும் முதல்ல என்ன பண்ணோம்? அத்தி மரத்தாண்ட வரும், நண்பா நண்பா எனக்கு கொஞ்சம் அத்திப்பழங்கள் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும். உடனே என்ன பண்ணுவாங்க? குரங்கு என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் அத்திப்பழங்களை பறிச்சு முதலைக்கு போடும். முதல்ல சாப்பிடும். ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நாட்கள் போயிட்டே இருந்துச்சா. ரொம்ப நாளா இந்த முதல்ல குரங்கு கிட்ட அத்திப்பழங்களை வாங்கி சாப்பிட்டுட்டே இருந்துச்சான். ஒரு நாள் நிறைய அத்திப்பழங்களை பறிச்சு குரங்கு என்ன பண்ணிச்சா? முதலைக்கு கொடுத்துருச்சான். இந்த முதல்ல என்ன பண்ணுச்சு? நல்லா ரிசர்வ் பண்ணுங்க, கேட்டு கேட்பேன். இந்த அத்திப்பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் வீட்டில் போய் முதலையோட ஒய்ஃபு கொடுத்தாங்க. இது ரொம்ப டேஸ்டா இருக்கு, எங்கேருந்து கிடைச்சதுங்க இந்த அத்திப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்டாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் டெய்லி ஆற்றங்கரைக்கு போகும்போது அங்கே ஒரு மரம் இருக்கு, அங்கே ஒரு குரங்கு இருக்கு, அது எனக்கு தினம் அத்திப்பழம் பறிச்சு தரும். நான் சாப்பிடும் போதெல்லாம் ரொம்ப டேஸ்டா ஸ்வீட்டா இருந்துச்சு, அதான் இன்னைக்கு உனக்கு கொஞ்சம் கொண்டுங்க அப்படின்னா. என்னங்க, இந்த அத்திப்பழம் எவ்வளோ டேஸ்டா இருந்தா இந்த அத்திப்பழத்தை சாப்பிட்ற இந்த குரங்கோட இருதயம் எவ்வளோ டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிச்சான். என்ன சொல்ற நீ? ஆமாங்க, அந்த குரங்கோட இருதயம் கிடைச்சா நல்லா இருக்கும், அது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அப்படின்னுச்சான். உடனே மறுநாள் முதல்ல என்ன பண்ணாரோ அதே மாதிரி போய் குரங்கிட்ட எனக்கு அத்திப்பழம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நண்பா நண்பா, நீ இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வரையா? என் வீட்டுல இன்னைக்கு உனக்கு விருந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படியா வர அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. அத்திப்பழத்தையும் எடுத்துக்கிட்டு குரங்கையும் முதல்ல முதுகுல வச்சுக்கிட்டு இவங்க ஆற்றுல இருந்து போறாங்க, வீட்டுக்கு போறாங்க. பாதி தூரம் வந்த உடனே குரங்குக்கு நீந்த முடியாதுல்ல, நடு ஆற்றுல வந்த உடனே இந்த முதல்ல சொல்லிச்சான், நல்லா ஏமாந்தியா நண்பா, நான் எதுக்கு தெரியுமா உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், அத்திப்பழம் சாப்பிட்ற உன்னுடைய இருதயம் எவ்வளோ டேஸ்டா இருக்குன்னு என் ஒய்ஃப் சொன்னாங்க, அதனால இன்னைக்கு ஒன்னதான் நாங்கள் விருந்தா சாப்பிட போறோம், உன்னுடைய இருதயத்தை தான் சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்லி குரங்குகிட்ட இந்த முதல்ல சொல்லிச்சான். உடனே குரங்கு சொல்லிச்சான், ஐயோ சாரி நண்பா, என்னுடைய இருதயத்தை நான் மரத்துல வச்சுட்டு வந்துட்டேன், எனக்கு தெரியாம போச்சே, அப்பவே சொல்லி இருக்க கூடாதா? என்னுடைய இருதயத்தை நான் மரத்துல வச்சிருக்கேன், நீ என்னை திருப்பி கூட்டிட்டு போனா அந்த இருதயத்தை நான் எடுத்துட்டு வருவேன் அப்படின்னு. உடனே முதலையே என்ன பண்ணுச்சு? இருதயத்தை யாராவது மரத்துல கொண்டு வைக்க முடியுமா? சொல்லுங்க, அவங்க இருதயம் அவங்க தானே இருக்கும், மரத்துல வச்சுட்டு வர முடியுமா? இந்த முட்டாள் முதல்ல அதை நம்பி என்ன பண்ணிச்சா? திருப்பி கொண்டு போய் அந்த மரத்தாண்ட விட்டுடுச்சான். விட்ட உடனே மேல இருந்து குரங்கு வரவே இல்லையா கீழே. உடனே முதல்ல கேட்டுச்சான், ஏன் நண்பா கீழே வரல அப்படின்னு. ஆனா முட்டாள் முதலையே, இருதயம் என்கிட்ட தான் இருக்கு, அப்படியெல்லாம் உங்ககிட்ட வந்து ஈஸியா நான் மாட்டிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான். இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, அறிவும் ஞானமும் கற்றெடுத்து வருகிறது இல்லையா? நம்ம அறிவியல் ஞானத்தையும் பயன்படுத்திக்கணும் இல்லையா? நம்மளாம் நிறைய கேர்ள்ஸ் இருக்கோம், உங்களுக்கு நல்லாவே தெரியல, ஷோல்டர் கீழேருந்து முட்டிக்கு மேல வரைக்கும் தொட்டா அது பேர் என்ன டச்சு? பேட் டச். பேட் டச். நம்ம வீட்டில் இருக்கிற அம்மாவோ நம்ம வீட்டில் இருக்கிற அக்காவோ தவிர நம்ம வெளியே போகும்போது பெண் பிள்ளைகளை யாராவது தோளுக்கு கீழே முட்டிக்கு மேலே
பேட் டச். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? சத்தம் போடணும், கத்தணும், தொட அனுமதிக்க கூடாது. நம்ம ஞானமாக நடந்துக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய குரங்கு அப்படிதான் இருதயத்தை மரத்தில் வச்சுட்டு வந்தேன்னு சொல்லி ஞானத்தோடு கூட நடந்திருக்காரு. அதனால இதுக்கு என்ன தெரியுதுன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அறிவு ஞானமும் கர்த்தர் கொடுக்குறார். அந்த ஞானத்தை கொண்டு தான் நம்ம என்ன பண்ணணும்? இந்த உலகத்தில் வாழ முடியும். ஸ்கூல் போறீங்க, பெரிய பிள்ளைகளா இருக்கீங்க, அம்மா அப்பா வீட்டில் ட்ரெஸ் பண்ணி அனுப்பிடுவாங்க. போகிற வழியில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஸ்கூல் போயிட்டு திரும்பி வர வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பு வேணும். நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு போகணும். ஓகேவா? கதை எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா? ஓகேவா? எல்லாருக்கும் கதை பிடிச்சிருந்தா? அப்படின்னா கிளாப் பண்ணுங்க.